வணக்கம் நேயர்களே, மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 6 மணி அளவில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லியிருக்கார். இன்றைய தினமும் வந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. இப்போது ஒரு நல்ல நாளை நெருங்கிக்கிட்டு இருக்கோம், தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு என்ன வாங்கினா அவங்க வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் முன்னேற முடியும் சுவாமிஜி? தீபாவளிக்கு எல்லாரும் வந்து புத்தாடைகளும் வெடிப்பொருட்களும் வாங்கி கொண்டாடுறாங்க. உண்மையில் தீபாவளி அன்று யமகண்டத்தில் தங்கம், வீட்டுக்கு ஆபரணங்கள் வாங்கினா அது மேலும் மேலும் பெறும். இதில் 2 விஷயம் சொல்லலாம். அதாவது யமகண்டனோடனே அது என்ன யமகண்டத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யமகண்டம்னா உண்மையில யமய கண்டம், அதாவது யமனுக்கு கண்டம். அப்படி யமய கண்டத்துல நகை வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, மேலும் மேலும் அந்த செல்வங்கள் பெருகிக்கிட்டே போகுமே. ஏன் இந்த யமகண்டத்துல வாங்கினா பெருகும் அப்படின்னா, ஒரு மனிதனோட பாவ புண்ணிய கணக்குகள் சித்திரகுப்தர் பார்க்கறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அது பாவம் புண்ணியம் எதுல வருதுன்னா, நம்மளுடைய ஆசைகள்ல வருது. ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் அதிகமாகத்தான் நம்ம மேலும் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறோம். அதுல சில தவறுகள் பண்ணியும் மேலே போறோம். ஸோ பாவ புண்ணியங்கள் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்படி ஒரு ஆசைகள்ல ஒன்னான அந்த ஆபரணம் அது யமய கண்டத்துல வாங்கும் பொழுது அந்த வாங்குறதுக்கு உண்டான கர்ம வினைகள் நம்ம வந்து பாதிக்கப்படுறதுல ஒண்ணு. அந்த சமயங்களில் வாங்கக்கூடிய பொருட்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆயிட்டு தான் போகும். 2வது காரணம், தீபாவளி அன்று தான் வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி வந்து பூமியில வந்து மனித ரூபல பிறந்ததா ஐதீகம் இருக்கிறனால அப்ப அதை வாங்குறப்ப வீட்டுல செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும். நன்றி 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 சார். நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற இருக்கும் நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. முதல் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வாசுகி, நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏற்கனவே சுவாமி கிட்ட பேசிருக்கீங்களா? ஏற்கனவே பேசியிருக்கேன். அவரும் பரிகாரம் சொல்லியிருக்காரு. கேளுங்க. என்ன 2 வருஷம் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க இப்போ. ஹலோ சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க பரிகாரம் சொன்னீங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்ன கால் பண்ணிருந்தேன். சரிங்க. வீடு கட்டி 2 வருஷமா வீட்டு வேலையே நடக்கல, பாதிலே நிக்குதுன்ட்டு போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா. அதுக்கு நீங்களும் பரிகாரம் சொன்னீங்க. சரிம்மா. அத நான் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் அந்த பரிகாரத்தை செஞ்சேன். சரிம்மா. செஞ்சு 4 நாள்ல சண்டே அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போய் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. சரிம்மா. இப்போ வீட்டு வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, நல்லதுமா. நன்றி 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 நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கரெக்டாக போன வாரம் பேசியிருக்காங்க போல. 10 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, பாண்டிச்சேரியில இருந்து. அவங்கதான். சொல்லுங்க சுவாமிஜி. இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கு அப்போ நகை யமகண்டத்துல வாங்கணும்ன்றீங்க. யமகண்ட நேரங்கள்ல நகை வாங்கி அந்த ஆபரணத்தை வந்து வலது மோதிர விரல்ல எடுத்து, மோதிரமா வாங்கலாம், அப்படி இல்லாம செயின் வேற ஏதாச்சும் வாங்கினா வலது மோதிர விரல், அதாவது மோதிர விரல்ல அந்த ஆபரணத்தை தொட்டுட்டு அதுக்கு பின்ன அதை வந்து உடம்புல போட்டோம்னா மேலும் மேலும் பெருகிட்டே போகும். சரி சரி சரி. சுவாமிஜி, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நகையை பற்றி பேசும்போது இந்த சந்தேகம் வந்தது. நம்ம போட்டிருக்க நகையை கோயிலில் ஒரு சில நேரங்களில் அபிஷேகம் பண்ணும்போது நகையை கேட்டு அந்த சாமிக்கே போடுறாங்களா, அதெல்லாம் சரியானதா? அது அப்படி பண்ணலாமா? அந்த என்ன தங்க சொர்ண பூஜை ஏதோ ஒன்று செய்வாங்க. நம்ம நகையெல்லாம் சுவாமிஜி கடவுள் மேலே அந்த இதில் வைப்பாங்க, கருவூலத்தில். அதாவது நகையை வந்து புதியதாக வாங்கி கடவுளுக்கு போட்டு வாங்குறதுல நல்லது, தப்பு இல்லை. நம் கழுத்திலிருந்து அதை கழுவிட்டே போட்டாலும் நகையில தங்கத்தோட சேர்ந்து காப்பர் கலந்துரும். ஸோ நம்ம உடம்புல அது இருக்க 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 வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட நெகட்டிவ் வேவ்ஸ் ஆகட்டும் பாசிட்டிவ் வேவ்ஸ் ஆகட்டும் அந்த செயின் நகையில வந்து கலந்துருக்கும். ஸோ அதை தெய்வத்துக்கு போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்ம வினைகள் டைரக்டா வந்து நம்ம அவங்க அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம தெரியாமே நம்ம செய்யக்கூடிய பாவம் மாதிரி. ஸோ அந்த பாவங்கள் செய்யறப்ப என்ன ஆகணும், அப்போதைக்கு நல்லா இருந்தாலும் பிற்காலத்துல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ அது தவறு. நன்றி நன்றி சுவாமிஜி. உண்மையிலே இந்த கேள்வி, இந்த பதில் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கணும். நம்மளே நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள். நம்ம போட்டிருக்க நகையை சாமி கொடுத்து அதுக்கப்புறம் வாங்குறது நல்லதுன்னு நினச்சிருக்கோம். ஸோ சுவாமிஜி சொல்லியிருக்காரு அது தவறுன்ட்டு. அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கங்கய்யா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜுங்க. ராஜு, என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
நான் வடபழனியில இருந்து பேசுறேங்க. சரிங்க. சுவாமிஜி ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். சரி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. நான் ஒரு இடம் வாங்கலான்ட்டு வந்தேங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரிம்மா. ஆனா அது இன்னும் வாங்க முடியல. நீங்க இடம் வாங்கலாங்கிற சொன்ன இடம் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்த இடமா? நான் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அதுல வில்லங்க இருக்கிறது தெரிய வந்தது. சரிம்மா. அந்த இடத்துக்கு வந்து பக்கத்துல ஏதாவது காவா எதுவும் ஓடுதாப்பா? இல்ல அதெல்லாம் சாக்கடை ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுப்பா. அப்ப நான் அந்த இடத்த வந்து பணம் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். அதனால வந்து கிரையும் பண்ண முடியல, விட்டுட்டும் போக முடியல, அந்த கண்டிஷன்ல இருக்கேன். அந்த இடத்துக்கு 2 பத்திரம் இருக்கா? இடத்துக்கு 2 பத்திரம்னா இல்ல, தாய் பத்திரம் இருக்கு, வேற எதுவும் இல்ல. இல்லையம்மா, அதுக்கு 2 பேர் பேர்ல அது ஆல்ரெடி பதிஞ்சிருக்கா? ஆமா, 2 பேர் பேர்ல பதிஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்கள்ட்ட விற்க வந்திருக்காரா? இல்ல இல்லைங்க, அவர் வந்து இடம் வாங்கிட்டாரு, வாங்கி மனையா பிரிச்சிட்டாரு, பிளாட் போட்டாரு. சரி. நான் பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ கரையம் பண்ண போகும்போது அதுல ஒரு சின்ன வில்லங்க இருக்கிறது தெரிய வருது. சொல்லுப்பா, என்ன வில்லங்க இருக்கு? அது ஆக்சுவலா வந்து தடம் இல்லாத மாதிரி தெரியுது. எதுப்பா? தடம் இல்லாத மாதிரி தெரியுது. தடம் இல்லையா? ஆமா. பக்கத்து லேண்டுக்காரங்களோட இதுல போதா? ஆமா, அதுதான் எனக்கு என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரியல. அந்த இடத்துக்கு இப்ப வந்து வாங்கணுமான்னு கேக்குறீங்களா இல்ல வாங்கணும்னு சொல்றீங்களா? நான் வாங்கணும், வாங்கி ஆகணுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறேன். ஏன்னா நான் பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சரிப்பா. அந்த இடத்தோட ஈசான்ய பகுதி மண்ணு, உங்களுடைய இடது கால் மண்ணு, சரி, கிராம்பு 25 கிராம், கொஞ்சம் கல்லுப்பு. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி, ஓகே, உங்களுக்கு எந்த மூச்சு காற்று வந்து அந்த சமயத்துல ஓடுதோ, செவ்வாய்க்கிழமை காலையில 10:30க்கு செய்யுங்க. ஓகே. செய்யறப்ப எந்த வலது பக்கமா இடது பக்கமா எந்த பக்கம் மூச்சு வேகமா ஓடுதோ, ஓகே, அந்த புறமா இருந்து 108 முறை தலையை சுத்திட்டு, ஓகே, முருகர் கோயில் குளம், அதாவது வடபழனியில் இருக்குன்னா வடபழனி முருகர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு இல்லையா, ஆமாங்க, அந்த குளத்துல போட்டுட்டு அவர் முருகர்கிட்ட போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அந்த இடம் நல்லபடியா முடியும். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு இதுங்க, மன்னிக்கணுங்க ஐயா, ஒருத்தர் ஒரு கேள்விதான் கேட்க முடியும். தொடர்ந்து நீங்க திரும்பவும் லைன்ல வந்து ஒன்னா கேட்கலாம். ஏன்னா இருப்பது அரை மணி நேரம், அதனால நான் மற்ற நேயர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சுவாமிஜி, இப்போ தீபாவளி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு அந்த விளக்கு போறது கூட ஒரு ஐதீகம் இருக்குங்களா? தீபலட்சுமி தீபத்துல தான் வராங்க. அப்போ வந்து அதுதான் சாயங்கால நேரங்களில் தீபங்கள் பொருத்தி பட்டாசு அடிக்கிறது முக்கிய காரணமே. ஆனா அன்று வந்து மற்ற கிழக்கு மேற்கு வடக்கு இந்த 3 திசையில இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு நாள் மட்டும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இதை வந்து தீபத்துல சேர்த்தலாம். தெற்கு முகமா இருக்கிறவங்க மட்டும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3ஐயும் சேர்த்து வீட்டுல தீபம் போடலாம். பூஜை ரூம்ல வெள்ளியில போட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஐஸ்வர்யங்கள் நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் நம்ம பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. என் பேர் பிருந்தாமணிங்க சாமி. பிருந்தாமணிங்களா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாக்கு ஒரு 3 வருஷமா கால்வலி, பயங்கர கால்வலி. நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கோம். அம்மா, வீட்டுல இன்னைக்கு என்ன உங்க வீடு தீட்டு வீடுங்கிற மாதிரியே வருதுமே, என்னம்மா இன்னைக்கு சமையல்? இன்னைக்கு ஒண்ணும் செய்யலைங்களே சாமி. தலைக்கு ஊத்தி இருக்காங்களாமா? இல்ல, யாரும் இல்லையங்க சாமி. சரிம்மா, நீங்க திரும்பவும் லைன்ல வந்து பாருங்கம்மா. நான் கால் வலிக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன். லைனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்க. சரிங்க சாமி. சரி. அதாவது ஃபோன் பேன்றவங்க பெண்கள் பேசும்பொழுது பீரியடாய் அந்த 7 நாட்களுக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. என்னன்னா உங்க கர்மாவை அடிப்படையாக வச்சு நான் பரிகாரம் சொன்னாலும்
நீங்கள் பேசும்பொழுது உங்கள் இடத்துல வந்து உங்கள் கர்மாவை கணிக்கிறப்ப அது அந்த மாதிரி 7 நாட்கள் மற்றும் நான்வெஜ் சாப்பிட்ட நாட்களாக இருக்கும் பொழுது அதில் சில நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக எங்கிட்ட ரைஸ் ஆகும். அப்போ வந்து அதோட பரிகாரங்கள் அதுக்கு சொல்லும் பொழுது சில குறைபாடுகள் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சமயங்களை பெண்கள் பேசாதீங்க. வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் யாரும் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. கால்வலி அதிகமாக இருக்குது, ஸ்பைனல் கார்ட் பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பூசணிக்காய் ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பெண்ணாக இருக்கும் பொழுது இடது காலுடைய மணல், அதாவது ஆற்று மண் இல்லாட்டி மணல் எதையாச்சும் போட்டு அதோட அச்சை எடுத்து பூசணிக்காயை ஒரு கோல் போட்டு உள்ளே போட்டுருங்க. அதுக்கு பின் 25 கிராம் இரும்பு அதை போட்டதுக்கு அப்புறம் கல்லுப்பு 75 கிராம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கிழக்க பார்த்துருக்கணும், கண்ணாடி மேற்க பார்த்துருக்கணும். அந்த கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியணும். அந்த உருவத்தை அந்த பூசணிக்காயில் சுற்றி, அதாவது இடுப்பு பகுதி மட்டும் தெரியணும். அந்த பூசணிக்காயை 13 முறை சுற்றி முச்சந்தி இல்லை ஓடக்கூடிய தண்ணி குளத்துல போடக்கூடாது, அந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயின் உடனே ரிலீஸ் ஆகும். நல்லது. நன்றிங்க சுவாமிஜி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா சாமி. நாங்க இங்க சென்னையில இருந்து பேசுறோம் சாமி. வேலை செய்யற இடத்துல ஒரு பொருள் 2 பொருள் காணோம் சாமி. அதனால சம்பளம் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. எங்க இருந்துப்பா பேசுறீங்க? சென்னையில இருந்தா சாமி பேசுறேன். உங்க பேரு? என் பேரு வந்து குமரன் சாமி. நீங்க லைவ் முடிஞ்சோடனே நேரடியாவே பேசுங்க. நல்லது. சொல்லுங்க. இப்போ இது போல மக்களே நினைச்சப்பாங்கன்னு நினைக்கிறேன், காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு தருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நீங்க அது மாதிரியும் மக்கள் அதை எதிர்பார்த்து எல்லாருமே தொலைஞ்சு போனதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அப்படி எதுவும் கேட்க தொலைஞ்சு போனதை வந்து கண்டுபிடிச்சு தருவாங்களா அப்படின்னா 100% இல்லை. தொலைஞ்சது எதனாலங்க, யார் எடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமே தவிர அது எங்க இருக்கு இன்னாருங்கிறத காட்டி கொடுக்கறது அது தவறான காரியங்கிறதுனால அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் கிடைச்சிரும்னு சொல்றப்ப அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதை நான் சொல்லுவேன். அப்போ அவங்களே மனசு மாதிரி போட்டுருவாங்க, இல்லாட்டி கிடைக்க வைக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இப்போ தீபாவளி பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க நகையை வாங்கணுன்றீங்க, தீபத்தை பற்றி சொல்லுங்க. வேற என்ன ஸ்பெஷல் இருக்குங்க சுவாமி? தீபாவளினா மக்கள் வந்து இது முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே பேசுறது வந்து நரகாசுரனை அழிச்சதுன்றீங்க இல்லைங்களா? இது வேற ஏதாவது இன்னும் என்ன? லட்சுமி கடாட்சத்துக்கு உகந்த நாள் தீபாவளி அன்று வந்து புதிய கணக்குகள் தொடங்கலாம். இப்போ ஜெயின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து குடுக்கல் வாங்கல் கணக்குகள்லாம் வந்து சரி பண்ணுவாங்க. அன்றைய நாள் வீட்டுக்கு வந்து புதியதாக, அதாவது நகை வாங்கலாம். உடுப்பு வாங்குறதோடைய நகை வாங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். எல்லாருமே ஓடுறது அந்த பணங்கிற ஒன்றை தேடித்தான், அன்புங்கிறத தொலைச்சிட்டு பணத்து மேல அன்பு வச்சு ஓடிட்டு இருக்கோம். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஓடின நாட்கள் போயிடும். ஸோ எல்லாரும் ஓடக்கூடிய அந்த பணங்கிறத அந்த தீபாவளி நாள் வந்து நகையா வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றப்ப அந்த லட்சுமி கடாட்சம் தொடர்ந்து அவங்க கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அச்சய திரீதியில வாங்குறதோட 100% தீபாவளி அன்று மதியானம் 2 மணிக்கு மேல் வாங்குனா அது ரொம்பவும் நல்லா இருக்கும். அதே யமய கண்டத்துல உடம்புல போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த யமகண்டத்துல வாங்கணும் மெயினா அப்படிங்க. யமகண்டத்துல நகையை போடணும். ஆனா வாங்குறது வந்து 2 மணிக்கு மேல வாங்கலாம், எப்ப வேணாலும் வாங்கலாம். ஆனா அவங்க உடம்புல போடக்கூடிய புது நகையா இருக்கணும். உடனே அவங்க வீட்டுல இருக்க நகையை கழுவி போடக்கூடாது. புது நகை பணம் கொடுத்து அந்த அன்றைய தினம் காசு கொடுத்து வாங்கி யமகண்டத்துல அவங்க உடம்புல போட்டாங்கன்னா இன்னும் அதிகப்படியான நகை சேரும். நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். உங்களோட பேர்மா? கார்த்திகா வர்ஷினி. கார்த்திகா வர்ஷினியா? ஏற்கனவே சாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. சார், எனக்கு வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கல, ரொம்ப நாள் ஆகுது கிடைக்கல. கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். என்ன வேலைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் சார். ஃபார்மசி. ஏற்கனவே வேற யார்ட்டையும் பணம் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா சார், கொடுத்து ஏமாந்துச்சு. கொடுத்து பணம் திரும்பி வந்துருச்சாமா? இல்ல சார், வரல. அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேரா சார்? அவங்க பேரு அப்பா கொடுத்தாரு சார். சரி, சொல்ல விருப்பம் முன்னாடி சொல்ல வேண்டாமா? அந்த பணம் கிடைக்கிறதுக்காக செய்யலாமான்னு பார்த்தேன். உங்களுக்கு கவர்மெண்ட் அது வராது.
ஏன்னா அப்பா எக்ஸ்பயர்டு. ஓகே ஓகே சரிம்மா. இப்போ உங்களை எந்த மாதம்மா நீங்க பிறந்தீங்க? டேட் ஆஃப் பர்த்தே தெரியல சார். அது எல்லாம் இல்ல, அப்பா எந்த வந்து மாதம் பிறந்தீங்கன்னு தான் நான் மாதம் அதான் சார் மாதம் தெரியல. ஆனா சொல்றது வந்து 14/6 அது கரெக்ட் டேட் இல்ல சொல்றாங்க அப்பா. கேட்டேன். சரிம்மா. அதாவது ஏன்னா அது எடுத்து வச்சிருந்த ஜாதகம்லாம் ஒரு அப்பா வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர். சரிம்மா. அது எல்லாம் தொலைஞ்சு போச்சு சொல்லிட்டாங்க. அதாவது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வலம்புரி பிள்ளையார் இருந்தாருனாமா சரிங்க சார். ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ்ல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கவுண்டிங் எவ்வளவு வருதோ அதுல சுத்திட்டு வாங்க. சுத்தி உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை தொடர்ந்து வந்து 48 நாள் உங்க பிறந்த கிழமைன்னு எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கிழமையில ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வாங்க. அதுதான் கரெக்ட் இல்ல எனக்கு தெரியலையே. அப்படி இல்லாட்டி அமாவாசையில ஆரம்பிச்சு அடுத்த அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா. நல்லதுமா. இது வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும், கிடைக்கல, நிலையான வேலை கிடைக்கலைங்கிறவங்க இதை செய்யலாம். பெண்களா இருக்கும் பொழுது அமாவாசையில தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் வலம்புரி பிள்ளையார ரிவர்ஸ்ல திரும்பன மாதிரியே ஆன்டி கிளாக் வைஸ் அவங்க பிறந்த கிழமை, அதாவது அமாவாசையிலிருந்து அமாவாசை வரைக்கும் செய்யலாம். இல்லை இப்போ அவங்க பிறந்த கிழமையிலிருந்து ஆரம்பித்து செய்யலாம். தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வரலாம். அப்படி செஞ்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருக்கிறப்ப பௌர்ணமி ஆரம்பித்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் செஞ்சுட்டு வந்தால் நிலையான தொழில் கிடைக்கும். அது எத்தனை முறைன்னு ஒன்று சொன்னீங்க? அவங்க டேட் ஆஃப் பர்த் கூட்டணும்லாம் அதை கூட்டி அது வரக்கூடிய கவுண்டிங் 2 டிஜிட் வந்துச்சுன்னா அந்த 2 டிஜிட்ல செய்யலாம். இல்லை அதுவே தெரியலைங்கிறவங்க வந்து 37 முறை செய்யலாம். காமனா 37 முறை. அது கவுண்டிங் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கவுண்டிங் முறை பிரகாரம் செய்யலாம். ரிவர்ஸ்ன்றது வழக்கமா கோயில்ல இப்படி சுத்துவோம், திரும்பி இப்படி சுத்தணும், பின்னாடியே வரணும். பின்னாடியே ஆன்டி கிளாக் வைஸ் பின்னாடியே வரணும், திரும்பவும் சுத்தணும், திரும்பியும் சுத்தணும். சரி சாமி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நீங்கள் நேரில் சந்திக்கணும் விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்கர் 2 வரும். ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் சந்திக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு போங்க. சுவாமிஜி, இப்போ தீபாவளிக்குன்னு சொல்லும்போது வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள நேயர் லைனில் இருக்காங்க. அடுத்த நேயர். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பார்வை நாயகியா? கோதை நாயகியா? சரி சரி சரி. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட? வணக்கம்மா. வணக்கம் சாமிஜி. சொல்லுங்கம்மா. எனக்கு உடம்பே வர மாட்டேங்குதுங்க சாமிஜி. உங்க பேர் என்னம்மா சொன்னீங்க? கோதை நாயகிங்க சாமிஜி. ரொம்ப மெலிசா இருக்கீங்களா? ஆமாம் சாமிஜி. உஷ்ண தேகமா? உஷ்ணம் ஹீட் அதிகமா இருக்காமா உடம்புல? ஹீட் அதிகமா இருக்குங்க சாமி. வெள்ளப்படுறது இருக்காமா? இருக்குங்க சாமிஜி. சரிம்மா, இது பொதுவான ஒரு பரிகாரம் சொல்றேன், டிவியை பார்த்து நோட் பண்ணிக்கங்கம்மா. சரிங்க சாமிஜி. நல்லது. இது உடம்பு வராம ரொம்ப ஹீட்டால தேகம் பாதிக்கப்பட்டிருந்து, அப்படி பாதிக்கப்பட்டாவே அவங்களுக்கு வந்து வெள்ளப்படுற ஒரு நோய் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க 50 கிராம் நல்லெண்ணெயில கொஞ்சம் குறுமிளகு, ரசத்துக்கு போடக்கூடிய குறுமிளகும், ஒரு வெள்ளைப்பூடு பல்லு, இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த எண்ணெயை வந்து கால் 2 பெருவிரல்லையும் காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணங்கள் குறையும். காலையில் எந்திரிச்ச உடனே இடது கால் முன்னாடி வச்சு 1 டம்ளர் தண்ணி எடுத்து இடது கையால் 3 முறை கிழக்கு முகமாக நின்று, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பொதுவாக இதை செஞ்சுட்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள், அதாவது அமிர்தமும் நஞ்சும் கலந்தது தான் நம்மளுடைய உடம்பு, அந்த நச்சுத்தன்மைகள் நஞ்சுகள் பூரா வெளியில் போயிடும். இதை டெய்லி காலையில் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். இதை தொடர்ந்து 1 மாதம் குடிச்சிங்கனாவே உடம்புக்குள்ள தேவையில்லாத நோய்களே வராது. அடிக்கடி நோய் வர்றவங்க கூட இதை குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நோய்கள் மட்டுப்படும், நச்சுத்தன்மை குறையும், வகுத்துல டைஜஷன், பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரியாகும். உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டு உடம்பு வராமல் இருக்கிறவங்க
இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் குறுமிளகும் ஒரு வெள்ளைப்பூண்டு பல்லும் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் அதிகபட்சம் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதை கால் பெருவிரல் நகை ரெண்டுலேயும் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க உஷ்ணங்கள் கம்மியாகி உடம்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நன்றி 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 சாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுறீங்க? சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பரிமளா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. ஏற்கனவே சாமிஜிட்ட பேசிருக்கீங்களாம்மா? சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க பையன் சின்ன பையன் சாமிஜி படிக்கவே மாட்டேங்கிறாங்க சாமிஜி. அப்புறம் மீறி அவன் ஏதாவது சொன்னாங்க சாமிஜி, அப்படியே ஃபோர்ஸ் ஆகி கோவிக்கிறான். அவனையும் அவன் அடிச்சுக்கிறான், செவுத்த குத்துறான். யார் பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க சாமிஜி. சரிம்மா, அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்கீங்களாமா? எஸ் கிஷோர் குமாருங்க சாமிஜி. கிஷோர் குமார். முதல்ல வந்து அந்த கிஷோருங்கிறத மாத்துங்கம்மா. சரி. கிஷோர் குமார்னு பேர் வச்சவங்க 100க்கு 99 பேர் ரொம்ப சுட்டியாகவும் அடமெண்டாவும் இருப்பாங்க. பிடிவாதம் அதிகமா இருக்கும். தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்லாட்டி உங்களால பேர் மாத்த முடியாட்டி அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்திக்கங்க. சரிங்களா? இதுக்கு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, பச்சை பயிறு இருக்குல்லம்மா, அதோட வால்மிளகு, இது ரெண்டையும் வந்து கருப்பு துணியில கட்டி 2 ரூபாய் நாணயங்கள் வச்சு சனிக்கிழமை சனி கோரையில அந்த பையனுடைய இடது காலை மட்டும் சுத்தணும், தலையை சுத்தக்கூடாது. உட்கார சொல்லி இடது கால் முட்டையை மட்டும் சுத்திட்டு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வரம் பாதத்துல அதை வைங்க. அவரோட சுட்டித்தனம் பிடிவாதங்கள் விலகிரும். ஆமா, இது வந்து பொதுவானதா யாரு வேணாலும் செய்யலாம், உங்க பையனுக்கு மட்டும் இல்ல. ஆனா இது இல்லாம இதை செய்யாம சரியாகணும்னா அந்த கிஷோர் குமார்ங்கிற மாத்தினாவே சரியாயிரும். ஆமா, ஸ்ரீ சேர்த்திக்கங்க. பேர் மாத்த முடியாட்டி முன்னாடி ஸ்ரீ சேர்த்திக்கங்க. படிப்பே வர மாட்டேங்குது. நல்ல படிப்பாமா, அவனுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கு. பிடிவாதத்தினால வீம்புக்கு பண்றான். இதை செய்யுங்க, சரியாயிரும். நன்றி 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 சாமிஜி. இது ஞாபக சக்திக்கே நீங்க வந்து பொதுவா ஒரு பரிகாரம் அடிக்கிறீங்க சார்? ஞாபக சக்திக்கு எல்லா தாய்மார்களும் செய்யலாம். இதை தான் குழந்தைகள், அதாவது காலேஜ்ல இருந்து எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, தாமரை தண்டு வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதோட தர்பை, நாட்டு மருந்து கிடையாது கேட்டால் தரேன், இது ரெண்டையும் சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெய், அதாவது லூஸில் இருக்கக்கூடிய கொழும்பு தேங்காய் எண்ணெய் இது மாதிரி வாங்கி அதில் அது ரெண்டையும் ஊற போட்டு காலையில் 7லேருந்து 7:20க்கு ஆக்னால பொட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அமைதியாக அவனை உட்கார சொன்னீங்க. குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை செய்யலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் செய்யலாம். டென்ஷன் குறையும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நன்றி நன்றி நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ வழக்கம் அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுறீங்க? சார் வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. உங்க பேருமா? சார் வணக்கம், என் பேர் விஜய்ங்க சார். விஜய், என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சார் வேலூர்ல இருந்து பேசுறேங்க சார். சரி, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்க. சார் எனக்கு சாமிஜி கல்யாணம் ஆகி எனக்கு 5 வருஷம் ஆகுதுங்க. குழந்தை வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க. உங்க கணவர் பேருமா? அவர் பேர் பிரபுங்க. அம்மா, இந்த தீபாவளிக்கு சந்தான லட்சுமிக்கு உண்டான பரிகாரம் சொல்றேன். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. சனீஸ்வரன் கோயில் எதுவும் போயிட்டு வந்திருக்கீங்களாமா? பித்ருஷாபம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒண்ணு சொல்லுங்க சாமி. பித்ரு தோஷம் இது மாதிரி ஏதாச்சும் பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்களா? திலஹோமம் இது மாதிரி அந்த மாதிரி எதுவும் சொல்லலைங்க சாமி. உங்க கணவரோட ஜாதகத்துல? யார் ஜாதகத்திலும் சொல்லலைங்க சாமிஜி. கண்டிப்பா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கணுமேம்மா. ஏன்னா நீங்க பேசுறப்பே உள்ளுக்குள்ள ஆன்மாக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் உருவங்கள், ஏதாச்சும் நிழல் மாதிரி ஏதாவது தெரியுதாமா? அந்த மாதிரி இல்லைங்க சாமிஜி. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தபோது திடீர்னு வந்து ஏதோ ஒரு குரல் கேட்டு திடுக்குன்னு எந்திரிச்சேன் சாமிஜி. ஏன்னா நீ பேசுறப்பே உன்னை சுத்தி ஆன்மாக்களா தான் இங்க தெரியுது. உங்க கர்மாவை எடுத்து பார்க்க முடியல என்னால. நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க சாமிஜி. குழந்தை இல்லாதனால என் லைஃபே வந்து வழி மாறி போயிடுமான்ற ஒரு பயம் இருக்குது சாமிஜி. முதல்ல வந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கம்மா.
சொல்லுங்க சுவாமிஜி. ஃபர்ஸ்ட் வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வந்து பக்கத்துல, திருவண்ணாமலை பக்கத்துல இருந்தெல்லாம் பேசுறீங்க? வேலூருங்க சார். ஆமா வேலூர். சுவாமிஜி. திருவண்ணாமலைக்கு வந்து 3 பிரதோஷங்கள் போயிட்டு வாங்கம்மா. திருவண்ணாமலைக்கு ஆமா, போனோம் 3 பிரதோஷங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சாபம் நிவர்த்தி ஆகும். சரிங்க அதற்கு அப்புறம் இந்த தீபாவளியில செய்யக்கூடிய சந்தான லட்சுமி பரிகாரத்தை உங்க வீட்டுல செய்ய சொல்லுங்க. குழந்தை தங்க வாய்ப்பு இருக்கு. நல்லது. சரிங்க சுவாமி. ரொம்ப நன்றிங்க சுவாமி. நன்றிம்மா, நன்றி. இந்த தீபாவளிக்கு சந்தான லட்சுமி பரிகாரம் என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு முறை சொல்லிடுங்க சுவாமி. நோட் பண்ணிங்க, பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. என்ன பரிகாரம்ங்கிறத சொல்லுவேன். 11 மணிங்கிறப்ப நீங்க தாய் வீட்டு, உங்களுடைய பெண் வீட்டு வழி தாய் வீட்டுக்கு போயிடணும். அங்க போய் மத்தியானத்துக்குள் சாப்பிட்டுட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தை, எல்லாமே அவங்க தாய் வீட்டில் தான் வாங்கணும். சில்வர் பாத்திரம், 3 தேங்காய் வாங்கிக்கணும். அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கணும். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ கல்லுப்பு, 7 விராலி மஞ்சள். அது இல்லாமல் பூவம்பழம் 27, அல்லது நீங்கள் கல்யாணமான வருஷத்துலேருந்து அதை 7 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 2ல் எது வேணாலும், எது கம்மியாக இருக்கோ அதை செய்யலாம். இது எல்லாம் அந்த பாத்திரத்திற்குள்ளே போட்டு கிழக்கு முகமாக நின்று, உங்களுக்கு இடதுபுறம் உங்களுடைய கணவர் நிற்கணும். அப்படி நிற்க சொல்லி அந்த பாத்திரத்தை மடியில் வாங்கி ஒவ்வொன்றா தேங்காய் முதல்ல, அதுக்கடுத்து வாழைப்பழம், அதுக்கடுத்து கடைசியாக கல்லுப்பு வச்சு உங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்து அதை சமைச்சு 2 பேர் மட்டும்தான் சாப்பிடணும். டெய்லி சமைச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வந்தால் எவ்வளோ பெரிய கர்ப்பப்பையில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி அடுத்த தீபாவளிக்குள்ளே கரு ஊறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதில் ஜாதகத்தில் 2 பேருக்கும் பித்ரு தோஷங்கள் இருந்தால் திருவண்ணாமலைக்கு 3 பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் உடனடியாக கண்டிப்பாக இந்த பரிகாரமும் பண்ணி 3 பிரதோஷம் திருவண்ணாமலை போய் சாமி கும்பிட்டு வந்தால் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நன்றி 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 நன்றி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு காலர் லைன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம். விடியலை நோக்கி யார், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க, உங்க பேருமா? பத்ரகாளி. என்னங்க? பத்ரகாளி. பத்ரகாளி. ஏற்கனவே பேசுறீங்களா சுவாமிஜி கிட்ட? சுவாமிஜி வணக்கம் சுவாமிஜி. உனக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்காமா? இல்லங்க, பத்ரகாளி. சரிம்மா, சொல்லு. சுவாமிஜி, எங்க அண்ணனுக்கு 28 வயசு ஆகுது சாமி. யாருக்குமா? பொண்ணு பாக்குறதெல்லாம் தட்டிக்கிட்டே போகுது. யாருக்குமா? எங்க அண்ணனுக்கு. அதாவது மன்னிக்கணுமா, அதாவது யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பேசணும். அம்மா இருக்காங்களா? அம்மா இருந்தா வேணா அவங்க உங்களோட பையனுக்கு பேசலாம். ஆனா அதாவது வந்து புருஷன் மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு அவங்க பேசலாம், இல்லை பிள்ளைகளை கேட்கலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கு அப்படி கேட்கக்கூடாதுங்கம்மா. ஏன்னா சுவாமிஜி வந்து சொல்ற மாதிரி உங்களோட கர்மாவை எடுக்கும்போது உங்களுக்கு தான் வரும் அது அப்படிங்கிறாரு. அதனால தான் இல்லைங்களா சுவாமிஜி? முக்கியமான ஒரு விஷயம், நீங்க பேசும்போது நிறைய பேர் வந்து தவறு செய்யறது என்னன்னா, என்ன கேட்கறாருங்கிறது பதிலாக நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணாதீங்க. என்ன கேட்கறாரோ அதை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. அதே சமயத்தில் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. கையில் பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. என்ன பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதோ அதை தெளிவான முறையில் கேட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்தால் சரி அப்படிங்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டா நீங்கள் கையில் பேப்பர் பேனை வச்சுட்டிங்கன்னா எழுதிக்கலாம். நன்றி சுவாமிஜி. இன்னும் நிறைய பல விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதை தந்துக்கிட்டீங்க, இன்னும் தரணும். ஸோ இன்றைய தினம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க சுவாமிஜி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா, சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் வரும். அது பக்கத்தில், அதாவது 2 வாட்டர் டேங்க் வரும். அது பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, பிளாட் நம்பர் 1178C. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சி சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போய் பாருங்கள். உங்களோட அனுமதியோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சுவாமிஜி. மீண்டும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.